ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 1080p கேமிங்க்கு எந்த கிராஃபிக்ஸ் கார்டு பெஸ்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். நாம் எங்கே பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ண போகிறோம். ஹை எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. மோஸ்ட்லி எல்லா பட்ஜெட் கேமர்ஸும் 1080p மானிட்டர் தான் வச்சுருப்போம். 1080 கேமிங் தான் பண்ணுவோம். இந்த 1080p கேமிங்க்கு எந்த கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணலாம், ஏன் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணுறங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். யூஸ்வலாக 1080p பட்ஜெட் கேம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது RTXோட 3050 இல்லைனா 3060 Ti தான். ஆனால் அதெல்லாம் தவிர இங்கே AMDயோட ஒரு கார்டு தான் பெஸ்ட்டாக பண்ணுது. அது AMDயோட RX 6600 தான். ஏன் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதோட ப்ரைஸிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். இது ஆல்மோஸ்ட் 3060க்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது. அதை விட 10,000 rupees ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டும் கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு RTX 3060 வாங்கணும்னா ஆல்மோஸ்ட் 38,000லேருந்து 40,000 வரைக்கும் பே பண்ணோம். ஆனால் AMDயோட RX 6600 அப்படி கிடையாது. அதோட ப்ரைஸிங் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் MSRP கிட்ட வந்துருக்கு. இப்போ லோவாக நம்ம AMDயோட RX 6600 நாம் ஆல்மோஸ்ட் 28,000லேருந்து 29,000க்கு வாங்க முடியும். இந்த ப்ரைஸிங்கில் இது ரொம்ப நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் இதை பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி கார்டுன்னு சொல்கிறேன். இது மற்ற லோ அண்ட் RX 6500 கார்டு மாதிரி இல்லாமல் இதில் மீடியா என்கோடர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கும் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த கார்டு AMDயோட RX 5600 5700ஓட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கார்டு தான். இதோட ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். இது RDNA 2 ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. இது பேஸ் கிளாக்காக 1.6 GHz, கேம் கிளாக்கிங்காக 2 GHz, பூஸ்ட் கிளாக்கிங்காக 2.4 GHz வரைக்கும் போகும். இதில் 244 GB/s பேண்ட்வித் இருக்குது. இதில் 32 MB இன்ஃபினிட் கேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 GB வேரியண்ட்டில் இருக்குது. GDDR6 பண்ணியிருக்காங்க. இதோட TDP 132 வால்ட். இதை பவர் பண்ணுறதுக்கு ஒரு 8 pin கேபிள் யூஸ் பண்ணணும். இந்த கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு நான் PCI Gen 4க்கு ஒரு மதர் போர்டு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதை PCI Gen 3 மதர் போர்டில் போடும்போது இதில் FPS கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. சில கேம்ஸில் 5லேருந்து 10 FPS வரைக்கும் ட்ராப் ஆச்சு. அது ஒவ்வொரு கேமுக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் எக்ஸாக்ட் ஒரு பெர்சன்டேஜ் சொல்ல முடியல. ஸோ PCI Gen 4ல் யூஸ் பண்ணால் தான் அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும். PCI Gen 4னால் AMDயோட B550 சீரிஸ் மதர் போர்டு மாதிரி அந்த மதர் போர்டில் தான் இதை யூஸ் பண்ணால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ இந்த கார்டோட பெஞ்சு மார்க்கிங்லாம் பார்க்கலாம். நாங்கள் பெஞ்சு மார்க்கிங் பண்ணுறதுக்காக இந்த AMDயோட 5600 CPU கூட பேர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு ஆசிஸோட AMD RX 6600 தான் யூஸ் பண்ணியிருந்தோம். மதர் போர்டு ஆசிஸோட டஃப் கேமிங் B550 கேமிங் ப்ளஸ் மதர் போர்டு தான் யூஸ் பண்ணோம். RAM dual சேனல் 8x2 ஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தோம். டோட்டலாக 16 GB. வாங்க இப்போ இந்த பெஞ்சு மார்க்கிங்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நாங்கள் 40x6 ட்ரை பண்ணோம். 1080pயில் ஃபுல் அல்ட்ரா செட்டிங் எல்லாமே ஹை செட்டிங்ஸ் தான். இதில் இது ஹை ஃப்ரேம் ரேட்டாக 121, ஆவரேஜாக 103, லோவாக 80 FPS கொடுத்துது. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு கேமில், எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன கேம் செக் பண்ணோன்னா Hitman 3 ட்ரை பண்ணோம். Hitman 3 ஒரு ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணப்படாத ஒரு கேம். இருந்தாலும் இதுலேயும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. எங்களுக்கு ஹை FPSஆக 133, ஆவரேஜாக 99 FPS, லோவாக 53 FPS வந்துச்சு. இந்த கேமை கூட இது ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அடுத்த கேமை நாங்கள் என்ன ட்ரை பண்ணோம்னா GTA 5 தான். GTA 5 எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கேமில் எங்களுக்கு ஹை FPSஆக 115, ஆவரேஜாக 100 FPS, லோவாக 77 FPS கிடச்சிது. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த கேம்லே. எல்லாமே 1080p அல்ட்ரா செட்டிங் ப்ளஸ் ஹை செட்டிங். அட்வான்ஸ் கிராஃபிக்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணியிருந்தோம். மற்றபடி ஃபுல்லாகவே அந்த இருந்துச்சு. எல்லாமே அல்ட்ரா செட்டிங். கேம்லே ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. அடுத்த கேமாக நாங்கள் Forza Horizon 4 ட்ரை பண்ணோம். பெஸ்ட் ரேசிங் கேம். இதில் எங்களுக்கு ஹை FPSஆக 166, ஆவரேஜ் FPSஆக 133, லோவாக 112 FPS கிடச்சிது. இதோட கேம்லே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. எல்லாமே அல்ட்ரா செட்டிங் 1080p கையில் தான் ட்ரை பண்ணோம். அடுத்தது Assassin's Creed Valhalla ட்ரை பண்ணோம். இது ரொம்பவே ஒரு கிராஃபிக்ஸ் இன்டென்ஸான கேம். இதுலேயும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இது ஹையாக 97 FPS, ஆவரேஜாக 78 FPS, லோவாக எங்களுக்கு 50 FPS கிடச்சிது. இது ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இது ரொம்ப ஒரு ஹெவி கேம். இருந்தாலும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் Fortnite ட்ரை பண்ணோம். இந்த Fortniteல ஹையாக 331 FPS, ஆவரேஜாக 246 FPS, லோவாக 151 FPS கிடச்சிது.
ரொம்ப அதிகமான FPS இது ரொம்ப சூப்பராக கேம் பிளேலாம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. நீங்கள் ஹை ரெஃப்ரெஷ் மானிட்டர் யூஸ் பண்ணால் கூட இதில் ரொம்ப சூப்பராக கேம் பிளே பண்ண முடியும். அடுத்ததாக ரெட் டெட் ரிடம்ஷன் 2 ட்ரை பண்ணோம். இதுவும் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் இன்டென்சிவான கேம். இதில் எங்களுக்கு ஹையஸ்ட் டேட்டா 91, ஆவரேஜாக 81 இருக்கும், லோவாக 56 FPS கிடக்குது. இந்த கேமை கூட இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிச்சு. இதில் பெஞ்ச்மார்க் பண்ண எல்லா கேமுமே நாங்கள் 1080p ஹை செட்டிங்ஸில் தான் யூஸ் பண்ணோம். எல்லாமே ஃபுல் செட்டிங்ஸ் தான் 1080p. எல்லா கேமுமே 60 FPSக்கு மேலே ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடிஞ்சுது எல்லா சுச்சுவேஷன்லையும். நம்ம காம்படிட்டிவ் கேம் கூட கவுண்டர் ஸ்ட்ரைக், ஃபார்ட்நைட் இல்லைனா வல்லரண்ட் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் 200க்கு மேலேயே FPS ஹை செட்டிங்ஸில் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ரொம்ப நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு கேம் பிளே எல்லாம். ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக ஏஎம்டியோட ரிலீவ் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஏஎம்டியோட ஒரு இன்பில்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர். இதில் தான் ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணோம். எல்லோரும் இப்போ பெஞ்ச் மார்க் பார்த்துருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸிங்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு இந்த சுச்சுவேஷனில் வாங்குறதுக்கு. இதோட ப்ரைஸிங் மேபி இன்னும் கம்மியாகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த ஆர்டிஎக்ஸ் கார்டு கம்மியாகான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி கொஞ்சம் ஆகலாம், அதிகமாகலாம் ஆகாது. இந்த ஏஎம்டி கார்டு ஒரு 2-3 மந்த்லேயே 10,000க்கு கீழே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. நான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியெல்லாம் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு 14,000க்கு பார்த்தேன். இப்போ பார்த்தா 28-29,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ஆர்டிஎக்ஸ் கார்டு வாங்கவே கூடாதுன்னு கேட்டால் ஆர்டிஎக்ஸ் கார்டும் வாங்கலாம். அது எடிட்டிங்க்கு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆர்டிஎக்ஸ் கார்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏஎம்டி கார்டோட ஒரு 2 மடங்கு பெர்ஃபார்மன்ஸே இன்னும் அதிகமாக கொடுக்குது. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்க ஆர்டிஎக்ஸோட 2060 ட்ரை பண்ணலாம். அதோட ப்ரைஸிங் இப்போ கம்மியாக இருக்குது. அதுக்கு மேலே பட்ஜெட் இருக்கிறவங்க 3060 வாங்கலாம். எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ரே ட்ரேசிங் பண்ணுறதுக்கும் ஏஎம்டியோட ஆர்டிஎக்ஸ் கார்டு ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ரே ட்ரேசிங் ஆன் பண்ணால் ஏஎம்டி கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் 50% கிட்ட கம்மியாகுது. ஆனால் என்னுடைய கார்டு அப்படி கிடையாது. ரே ட்ரேசிங்லேயும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது பிசி பார்ட் கூட லோ ப்ரைஸிங்கில் வேணும்னா சஜஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.